பிரச்சனை என்ன? பெரிய குடியாரன் வந்திருக்கேன், அதோட இன்னொரு பொம்பளோட தொடர்பு வச்சிருக்கேன். அவனோட மகன் வாழ முடியாது, அத்து விட்டுருக்காமா. ஏய் நிப்பாட்டு. ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கு ஒரு பேக்கேஜ். வெறும் சவுண்டை மட்டும் கொடுக்குறதுன்னா ஒரு பேக்கேஜ், அடியை போடுறதுன்னா ஒரு பேக்கேஜ், வெட்டு குத்துனா ஒரு பேக்கேஜ். நான் போகிறேன்னா ஒரு 10 லட்ச ரூபா, ராசுவா இருந்தால் 5 லட்சம், செந்தில்னா ஒரு 3 லட்சம் போகுது. இங்கே யாரியா எப்படியா குடியாரோட மாப்பிள்ள கல்யாணி உலகத்துல குடிக்காதவன் கணக்கு போட்டா கம்மி தான்ப்பா. அதுக்காக சேர்த்து வைக்கிறத விட்டுட்டு பிரிச்சு விட்டு அத்து விடணும் எப்படிப்பா? சண்டை வச்சு ஏடா ஏண்டா குடிச்சு குடிச்சு குடி கட்டிட்டு இருக்க? 29, 30, 31, 32வது வெட்டு காட்ட முடியாத இடத்துல இருக்கு. இது அரை கொடுக்கு, இது முழு கொடுக்கு. இது என்னண்ணே? வளர்ச்சி நிதி. எந்த கட்சிக்கு? ஜெயிக்க போகிற கட்சிக்கு. கொஞ்சம் ஊட்டிங்களா? யாருக்கிட்ட? ஷார்ட்ஸ் சேதனே பேட்டரி வந்துருச்சு. 5 மினிட்ஸ் ஒரே கொடுத்தேன். தரமான சேதனை. ஓகே நெக்ஸ்ட் வந்து ஷார்ட்ஸ் பழக்கணும். சார் யாரு? மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காப்ல. சேதுக்கு படமாக்க போறாப்படி. இப்போ கொஞ்ச நாளா நம்ம சுத்திட்டு இருக்காப்படி. நம்ம சேதுவை பத்தியா? நீங்க வெட்டினது குத்துனது இதெல்லாம்? ஆமா ஆமா விளங்கிரு. ஐயே கையெழுத்து போடுறா. செத்தாலும் போட மாட்டேன். ஏங்க எத்தனை நாளைக்கு தான் இந்த மாதிரி மிரட்டிட்டு இருப்பீங்க? அதான் துப்பாக்கிலாம் வச்சிருக்கீங்கல்ல. துப்பாக்கிலாம் யூஸ் பண்ணக்கூடாது, கம்பெனி ரூல்ஸ். மிரட்ட மட்டும் தாங்க. நான் ஒரு இங்கிலீஷ் படத்தில் பார்த்தேன். நீ கையெழுத்து போறதுக்கு எத்தனை வாய்ப்பு வேணும்னு உன் விதி முடிவு செய்யட்டும். நீ கையெழுத்து போறதுக்கு எத்தனை வாய்ப்பு வேணும்னு உன் விதி முடிவு செய்யட்டும். போடா நீயும் ஐடியாவும். அப்படியே மடக்கி இதை கேளை லாக் பண்ணி இந்த கேளை பிளேடை வச்சு கிழக்குதா அப்படியே ரத்தம் பிச்சுக்கு 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 2 ஃபீட்டுக்கு பீச் அடிச்சிச்சு. பிளேட் எடுத்து கீச்சு வரான், அப்படியே ரத்தம் பீச்சு அடிக்குமா? எவனோ நம்ப சொல்கிறேன்? நம்பலையா? நான் நம்பலையா? பார்க்கலையாடா? அப்படியே கழுத்தில் பிடிச்சி இதை கேளை வச்சு என்னடா கொடூரமான கொலையா வருதுடா கனவுல. உனக்கு டெமோ காட்ட ஏன் கழுத்து இருக்கிறாங்க? இப்படிதான்டா கனவுலையும் கைத்துட்டேன் பாவி. கொலையா கேட்டு பல்லுல கூட ரத்தம் வரதாண்டா வருது. ரொம்ப முக்கியமா இந்த கொலைகாரங்க லைஃப்லாம். படம் எடுக்க வேற ஆளா இல்ல. கொடிகாத்த குமரன், வாவூசி, ஊவேசா, மாப்போசி. வெயிட்டான ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சுடா. நேராக போய் ப்ரொடியூசரை பார்த்து கதை ஓகே பண்ணுறேன். விஜய் சேதுபதி டேட்டை வாங்குறேன். அப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஷூட்டிங் தான். அப்பா முதல்ல கிளம்பு. இந்த நேரத்தில் என்ன கொள்ள கதை தட்டுறான்? போய் பாரு. நீ போய் பாரு. கயல், என்ன இந்த நேரத்தில்? என் பேர்லாம் கூட உனக்கு ஞாபகம் இருக்கா?
ஆயிடுச்சுன்னு அழுதுட்டே இருக்க. உன்னை 2-3 தடவை பார்க்க வந்தப்போ கண்டுக்கல. எத்தனை ஃபோன் மெசேஜ். அது வேலை பிஸியில். நாளைக்கு ஊருக்கு கிளம்புறியா? என்ன அந்த வேலை முடிஞ்சிருச்சா? சேதுவோட ஆளுங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் லவ் பண்ற மாதிரி நடிச்சியா? சொல்லு கார்த்தி, என்ன யூஸ் பண்ணிக்கிட்டியா? கயல், கயல். ஆமா, உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் கயல். பட் இந்த லவ், கல்யாணம் அந்த மாதிரிலாம் எந்த ஐடியாவும் இல்லை. நம்ம நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருப்போமே. உன்னை லவ் பண்ண எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. முகத்தின் தெரைய விலக்கி பார்க்க துணிவும் இல்லை. சாயும் பகல குதிச்சு பார்க்க ஒசரமில்லை. ஓ தண்ணீர மூழ்கி கண்ணீரை சேர்த்து கைய ரெண்டும் ஏந்தி நின்னே. அந்த வேலையை பாடுறா. இந்த அழிக்கெல்லாம் மயங்கன்னு வையே, நீ படம் எடுக்க மாட்டேன். வாரம் ஒரு தடவை முறுக்கு பாக்கெட்டு, வாட்டர் பாட்டில்லாம் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போய் புள்ள குட்டியோட தேட்டரில் படம் பார்ப்பேன். ஏய் வாங்க, அவங்கள சேர்த்து கூட்ட சொன்னாப்புல. என்ன விஷயமா? நீ ஊருக்கு போறீல, அதான் ஒரு சின்ன திடீர் பார்ட்டி. கிளம்புங்க. பார்ட்டியா? ஹை, எங்கண்ணே? ஏ வாயா. கிணத்துக்குள்ளையா? பாடுறா செட்டப்ப எப்படி அமைச்சிருக்கோமா? கிணற்று தவளைகளா? வாயில மண்ணு கொடுங்க, நாகமா போக பறக்கும் பாரு, புழுதி பறக்கும் பாரு, புழுதி பறக்கும் பாரு, புழுதி பறக்கும் பாரு. மாப்பிள்ள, முத பட கதையை எழுதி முடிச்சிருக்க, வா செலிப்ரேட் பண்ணலாம். வேணாண்டா. கண்ணீர்லாம் போய் தண்ணீரே மை. குர்ரா குர்ரா ரசா. ஹே 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 ஆடா.
பனியும் எனக்கு வெற்றி வந்து குமியும் குமியும் அடி மேலே அடி அடிச்சாத்தான் மீனகரம் தன்னே தன்னனே 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 முளம் போட்டு அளந்து பார்த்தா இமயமும் குறையும் முறம் போட்டு மூடி வச்சா எரி மலை அமையும் புழுதி பறக்கும் பாரு 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 கருதி என் வாழ்க்கை படமாக எடுக்க போகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எப்படி கதையில் டெரராக வந்திருக்கா? இந்த அஜித் விஜய் இது மாதிரி பெரிய ஹீரோவை போட்டு படமாயிடு. கார்த்தி சூப்பர் ஸ்டார்ஸ் பண்ணியா தாறுமாறா இருக்கு. தலைவரா அந்த தெரு பக்கம் கூட விட மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். கமலா தான் கரெக்டாக இருப்பாப்ல. எனக்கு ஓகே, ஆனால் அவர் ஓகே சொல்லணும்ல. அக்கா நீ சொல்லுக்கா, நம்ம சேதுக்கு அதுதான் படம், யாரை ஹீரோவை போடலாம்? நான் எங்கடா சினிமா பார்க்குறேன், இவ தான் வாரத்துக்கு ஒரு சினிமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. சொல்லேண்டி கையில் சொல்லு, ரஜினியா கமலா அஜித்தா விஜயா யாருனாலும் அமைச்சிருவோம். சேதுவோட கதை தான் படம்னா அதில் எதுக்கு வேற யாரும் நடிச்சுட்டு அவரே நடிக்கலாம், ஹீரோ மாதிரி தானே இருக்காரு. சீரியஸா கேட்டுக்கிருக்கேன் நக்கலா? அவ சொல்றது ரைட்டு தானடா. நம்ம சேதுக்கு என்ன குறைச்ச, அந்த காலத்து ஹீரோ ஜெயச்சந்திர மாதிரி தான் இருக்கு. என்ன இப்படி இருக்கிறாங்க? நான் நக்கல்லாம் பண்ணல, எவனோ நடிக்க வரான், உங்களுக்கு என்ன? அது மட்டும் இல்லை, இப்போவே ஹீரோ ஆகி ஃபேமஸ் ஆகிட்டா நாளைக்கு கட்சின்னு இறங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். கேஸெல்லாம் கூட உழட்டி விட்டுடலாம். நாமளும் மடமடன்னு அடுத்த லெவலுக்கு வளர வேணாமா? எவனுக்குமே தோணல, ஏன் எனக்கு கூட தோணல. என்ன கார்த்தி, நான் படத்தில் நானே ஹீரோ நடிக்கிறேன். போங்கண்ணே, சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு. காமெடி எல்லாம் பண்ணல கார்த்தி, நம்ம படத்தில் நான் தான் ஹீரோ. ஏங்க அந்த பொண்ணு தான் அதை லூஸ் மாதிரி பேசுனீங்க, நீங்கள் தான் சீரியஸாக தண்ணிக்கிறீங்க. நடிப்புனா நான் ஹீரோவை நடிக்கவான்னு கேட்கல, நடிக்கிறேன்னு சொல்கிறேன். ஐ ஃபிலிம் ஐ ஹீரோ, ஓகேவா? ஓகே. காலை வணக்கம். மன்னிப்பு கேட்க தான் வந்தேன். நைட்டு போதில் உளறிட்டேன் போல, அதெல்லாம் மனசில் வச்சுக்காதுப்பா. அப்பா, நான் நீங்கள் சீரியஸாக பேசுறீங்களோன்னு பயந்துட்டேங்க. சரி பரவாயில்ல, உள்ளே வாங்க பேசிக்கலாம். இல்லை, வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காப்புல, உன்னை பார்க்கணுன்னு சொன்னாப்புல, கொஞ்சம் வந்துட்டு போயிடுறேன். போலாமா? சேதுண்ணா
இவர் தான் டைரக்டரா? ஆமாம், இவர் தான் டைரக்டர். சார் தான் நம்மளோட கெஸ்ட். சார் ஏய், சார்கிட்ட எல்லாம் பேசியாச்சு. சார் ப்ரொடியூஸ் பண்ணி நீ டைரக்ட் பண்ற படத்தோட ஹீரோ நான் தான். என்ன சார்? கண்டிப்பா உங்களை திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்துறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சர்ரா, அவனே வச்சு பண்ணாதான் என்ன, நல்லா தானே இருக்கான் ஜெயச்சந்திரன் மாதிரி. டே இது என் லைஃப்டா, என் பேஷன், என் ட்ரீம். யாரா அவன்? நடிப்பத்தி என்னடா தெரியும் உனக்கு? நடிப்புங்கிறது ஒரு ஆர்ட்டா. Who the f*** to perform art? ஆசையும் காசு இருக்கணும் ஐட்டம் வெயிட் கிடையாது சினிமா. இப்படி மூச்சு விடாமல் பேசுகிற நேரத்துக்கு வேற என்ன பண்ணலான்னு யோசிச்சாவது பிரயோஜனமாக இருக்கும். வேறு வழியே இல்லை. இன்னைக்கு நைட்டே எஸ்கேப் ஆகிறேன். எப்படி? மாப்பிள்ள, கான்பாளையம் குறுக்கு சந்து வழியாக போயிரு. பாத்திரா, ஜாக்கிரதை, இவங்க என்ன சிக்கிறாத. சாரி மச்சான், உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இந்த கஷ்டம்லாம் பரவாயில்ல, ஆனால் சேது ஹீரோவை பார்க்குற கஷ்டம் தான் என்னால் தாங்கவே முடியல. வரேன் மச்சான். பாய்டா. சூப்பர் மச்சான். மாப்பிள்ள, மாட்டிக்கிட்டியா? பல வருஷம் கழிச்சு தான் பார்ப்போம்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். தளபதி டைட்டில் கார்டு போடும்போது போனேன். தலைவர் என்ட்ரிக்கு முன்னாடியே வந்துட்டேன். ஏய், அம்மாள் என்ட்ரியை பாருப்பா. சேதனை, விட்டுருங்க சேதனை, சொல்றதை கேளுங்க ப்ளீஸ், விட்டுருங்க. விட்டுருங்கண்ணே. அண்ணே அண்ணே, சேதுண்ணே, அண்ணே அண்ணே ப்ளீஸ் விட்டுருங்கண்ணே. உனக்கு என்ன பார்த்தா சொக்கர்மா தெரியுதா? உன்னை கொல்றதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஏண்டா, தூரத்திலிருந்து பார்க்கும்போது இருந்த பயம் கூப்பிட்டு தொல்லை கை வச்சவொடனே போச்சா? ஒன்று, என்னை ஹீரோவை வச்சு படம் பண்ணு, இல்லைன்னா இங்கேயே உட்காந்து படம் பண்ணலாமான்னு யோசி. இந்த ரெண்டு தவிர்த்து நாள் எதுவும் பண்ண முடியாது.
யார் டைரக்டரா? என்ன காயம் போட்டிருக்கு? அழுகுறீங்களா? வருத்தப்படாதீங்க, இதுதான் ஆரம்பம். சினிமாவில் தான் மக்கள் சிரிக்கிறதுக்காக எடுக்கிறவன் அழுகணும். நான் அழுது 35 வருஷம் ஆச்சு. என்ன பார்க்குற? 40 வருஷத்துக்கு முன்னாடி சினிமா ஆசையில் மதுரையிலேருந்து சென்னைக்கு ஓடினவன் 5 வருஷமாக அசிஸ்டண்ட்டாக அலைஞ்சேன். 10 வருஷம் அசிஸ்டண்ட்டாக இருந்து அப்படி இப்படின்னு சினிமாவை கற்றுக்கிட்டேன். எல்லாருக்கும் வாய்ப்பு வரும், அது ஒரு தேவதை மாதிரி. அதை மதிச்சேன்னா திரும்ப திரும்ப வரும். உதாசனப்படுத்தின திரும்ப வரவே வராது. இங்கே டைரக்டர் ஆகிறவன்லாம் படத்திலேயே சத்திய சித்திரான்னு நினைப்பான். இதில் என்ன முடியாது, இதில் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டான். இதுக்கெடுத்தாலும் பிரச்சனை பண்ணுவான். அப்படித்தான் நானும். என் ப்ரொடியூசரு தம்பி மகன் 2 பேரை நடிக்க வைக்கணும்னா முடியாதுன்னு நின்னேன். அவன் பிரச்சனை பண்ணான். போடாமடையா, நீ போனால் 1000 பிடிச்சி எனக்கு வருவான்னு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் 1000ல் ஒருத்தனை கூட நான் பார்க்கல. கடைக்கு யார் வந்தாலும் பிடிச்சி உட்கார வச்சு சிவனேசன் குருவமானு கதை சொல்லுவேன். அப்படி யாரும் எனக்கு இல்லை. அது என் கதை. குருவம்மா அது அந்த பீரியடில் வந்திருந்தா பெரிய ஹிட்டாக இருக்கும். பாலச்சந்தர் பாரதிராஜா மாதிரி இருந்திருக்கணும். எனக்கு 64 வயசாச்சு. ஆக்ஷன் கட்டுன்னு சொன்னதே இல்லை. என்ன பயமாக இருக்கா? என்ன மாதிரி ஆடுவேன்னு? உங்களை பொறுத்தவரையில் நான் வாழ்க்கையில் தோற்றவன் தான். ஆனால் என்னை பொறுத்தவரையில் ஜெயித்தவன். நீ தோத்தியா ஜெயிச்சியான்னு அடுத்தவன் சொல்லக்கூடாது, உனக்குள்ளே இருக்கிறவன் சொல்லணும். புத்தி உள்ளவன் ஜெயிப்பான். போய் வேலையை பாரு, நான் கடை திறக்கிறேன். உட்காந்து அழுகிறதுனால ஒன்றும் மாறுறதில்லை. டேய் என்னடா? டேய் நில்றா, சொல்லிட்டு இருக்கல. டேய் நில்றா. டேய் ஏய் விடுங்கடா. என்ன யோசிச்சு பார்த்தேன், உங்களே ஹீரோ வச்சு பாட்டு நடக்கிறேன். அடி உதவுற மாதிரி எதுவும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏ மாப்ள ஹீரோ ஆயிட்டேன்டா. மோசமானவனுங்க விட மாட்டானுங்க. என்னைக்குனாலும் தேடி வந்து பெருசாக ஏதாச்சும் பண்ணுவானுங்க. என்னத்தை தண்டா பண்ணி தொலைக்கிறது? படம் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டான்ல, என்னை தேய்ச்சி ஷூட் பண்ணிட்டு கிளம்பி வர சொல்லுங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஆமாம் வந்துருச்சு. படம் தானே, பெரும் படம். ஒரு நிமிஷம். இது வரைக்கும் இந்த அண்ணாமலை உனக்கு எதிரிடா, சை நண்பன்டா. இது வரைக்கும் இந்த அண்ணாமலையை நல்ல எதிரியா நல்ல நண்பனா பார்த்துருக்கேன். இனிமே இந்த அண்ணாமலை நீ நல்ல விரோதியா பார்க்க போற. குறிச்சு வச்சுக்கோ, இந்த நாள் உன்னோட டைரி கேலண்டர் குறிச்சு வச்சுக்கோ. உனக்கு எனக்கான தம்பவத்தை ஆரம்பிச்சிச்சு. நீ நீ எப்படி என் வீட்டை அடிச்சு என் குடும்பத்தை நடுத்தர கொண்டு நிறுத்தினியோ அதே மாதிரி நானும் வீட்டை அடிச்சு கொண்டு நிறுத்தல. என் மேல மா இல்லடா, அண்ணாமலடா. ஆஹா பிரமாதம். ஓகேவா? வேறு வழியே இல்லைங்க. நீங்கள் ஆக்டிங் ட்ரைனிங் எடுத்தே ஆகணும். முத்து சார்னு ஒரு பெரிய ஆக்டிங் டீச்சர் இருக்கார், அவர் கூப்பிட்டு வர வைக்கிறேன். ஒரு 10 நாள் அவர்கிட்ட கிளாஸ் எடுங்க.
அதுக்கப்புறம் பார்க்கலாம். வாத்தியார் வரானா நானும் கிளாஸ் போகலாமா? சேது கதையில் எனக்கு ஒரு கதாபாத்திரம் இருக்கும்ல. மாப்பிள்ள நான் தான் செகண்ட் ஹீரோன்னு சொல்லியிருக்கேன். யாருக்கெல்லாம் நடிக்கணும்னு ஆசையாக இருக்கோ அவங்க எல்லாருமே முத்து சார் கிட்ட கிளாஸ் எடுத்துக்கலாம். அவர் ஓகே சொன்னதுக்கப்புறம் நான் ஷூட்டிங் போய்க்கிறேன். அவர் ஓகே சொன்னால் மட்டும்தான். சொல்லுவார் இல்லை நான் சொல்ல வச்சிட மாட்டோம். ஆக்ஷன். Behold! I have a weapon. A better never did itself sustain upon a soldier's thigh. I have seen the day with this little arm and this good sword. ஒருத்தர் ராஜாவை நடிக்கும் போது அவனுடைய தலைமுடி, விரல் நகம், நாடி, நரம்பு, தசை, ரத்தம் எல்லாத்துலயும் ராஜாவா மாறணும். ராஜாவா நடிக்கும் போது மட்டும். அதே நேரத்தில் சார் 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 ப்ளீஸ் டீச்சர் அவர் குருநாதருங்க. இத பாருங்க, அவர் ஓகே சொன்னா ஷூட்டிங் போக சொல்லிருக்கேன். தப்பு நிறுத்துங்க. சேது பாருங்க. வா சார் ஓகேல? மன்னிச்சுக்கங்க சார், பயலுக தெரியாதனமா பண்ணிட்டாங்க. நீ இந்த ஊர்ல பெரிய ரவுடியாடா? நீ எவ்வளவு பெரிய புட்ட கூட இருந்துட்டு போ, நீ ஸ்டூடெண்ட். இப்போ வாங்கினது கம்மி, போ தெரியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், யுவர் கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டுமாரோ மார்னிங் 5 AM. புரியல? நாளைக்கு காலையில் 5 மணிக்கு உங்க கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. 5 மணிக்கெல்லாம் வர முடியாது. நாம் பேசும்போது குறுக்க யாரும் பேசக்கூடாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், your class starts from tomorrow morning 4 AM. 4 மணிக்கு. நடிகனுக்கு ரொம்ப முக்கியம் பாடி லாங்குவேஜ். மொழி தெரியாதவங்கள்ட்ட பேசி புரிய வைக்கும்போது நாம் நடிச்சு காமிப்போம் இல்லை? ஸோ ஒரு நடிகனாக நாம் கற்றுக்க வேண்டிய மொழி ஜிப்ரிஷ். என்னது ஜிப்ரிஷா? இத்திக்கோ பலாசி உத்ரே மட்டையத்து பல்ட்டாகுவா, இத்திக்கோ உல்ட்டா சுவா. புரியல. மதுரையில் எது ஸ்பெஷல் நீ நினைக்கிற? மதுரையில் 190 கடையில் பரோட்டாவும் மட்டன் சுக்காவும் தரமாக இருக்கும். சரி, அதையே ஜிப்ரிஷில் சொல்லு. மதுரை பரோட்டா. நோ தமிழ், டாக் இன் ஜிப்ரிஷ். மதுரை இப்ர பட்டகலா பரோட்டா மட்டன் சுக்கா ஆக்ஷன் ஜிப்ரிஷ். ஓகே எல்லாரும் பேசுங்க. தமிழ்ல பேசுற. பனிஷ்மெண்ட் 10 times kill and laugh. அப்படினா குற்றால அருவியில குளிச்சா குளுகுளுன்னு இருக்கும். குற்றால பில்லாக்கு பையா கிளிகிளி பியா. குற்றால நல்ல ஆக்ஷன். இட்டி டபாயா டபாயா இட்டாயா இட்டாயா. என்ன சேது, உங்க ஆளுகளுக்கெல்லாம் மறக்கடந்து போச்சா? டாமிடா மடி டாடி மாட்டிடா ஆடி ஓடுது. ஏங்க இன்னும் எவ்வளோ நாளுங்க இருக்கலாம்? நாளையிலேருந்து தான் மெயின் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது சும்மா வார்ம் அப் தான். வார்ம் அப்பா? இல்லை பார்த்தா கேரப்பல் மாத்திரீங்களா? सल्फोग्री सल्फांसियामा सल्फोसिया की बिस्त्री.
கருணா, கருணை ஸ்ரீங்காரா, காதல், ரௌத்ரா, கோபம், வீரியா, கெத்தோட பார்க்கறது, பயனகா, அற்புதம், பீபத்ஸ்யா, அருவருப்பு, ஹாஸ்யம். 9 சாந்தம். கருணைடா. கருணைனா இப்ப ரோட்ல ஒருத்தர் அடிபட்டு கிடக்குறாரு, அவரை பார்த்தா எப்படி? இங்க என்ன பார்த்து பண்ணு. எதுக்கு என்ன மறைக்கிற? வாயில போட்ட காமமா பாக்குறடா நீனு. என்ன நான் என்ன பொம்பளையா? நாக்க வெளியேடு. வெளியேடு. வெளியேடு நாக்க. செத்து போயிடுவ. சிருங்காரம் பண்ணு. அது என்ன உதட்ட கடிக்கிற? அருவருப்புனா அழுகிற. சோபா. கிரை மேன், கிரை. அழு. ஃபீல் பண்ணி அழு. நீ அழுகிறத பார்த்தா இன்னொருத்தருக்கு அழுக வரணும். எப்படி புரியும்? இப்ப என்ன பாரு. அழு. அம்மா அழாதீங்க மாஸ்டர். அழு சேது. ஏய் லவ்டா. லவ்வோட இப்படித்தான் ஒரு பொண்ணை பாப்பியா? ஏய் எரும மாடு வயசாகுதுல்ல, இது வரைக்கும் ஒரு பொண்ணை கூட லவ் பண்ணதில்ல? ஏதாவது ஒரு பொண்ணை பார்க்கும்போது மனசு பக்குன்னு ஆனதில்ல? அப்படியே காத்துல இதமா இளையராஜா கேட்டதில்ல? நான் சங்கர் கணேஷ் ரசிகன். ரொம்ப முக்கியம். டேய் வராது. உனக்கெல்லாம் சுட்டு போட்டால் ரொமான்ஸ் வராதுரா. கார்த்தி, ரொம்ப சாரி. உன் வீட்டுக்கு வந்து அப்போதான் உன்கிட்ட அவ்வளோ அழுது வடிஞ்சு பேசிட்டு வர, நீ எந்த கவலையும் இல்லாமல் சரக்கு அடிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்ததை பார்த்ததும் எனக்கு ஆத்திரமா வந்துருச்சு. அதான் உன்னை வெறுப்பேத்தலாம்னு. வெறுப்பு? நீ கேரியருக்கே ஆப் வச்சிருக்கடி பாரு. அட்லீஸ்ட் தொட்டிருக்கியா? என்ன இல்லை இந்த மூஞ்சியெல்லாம் ஹீரோ வச்சு படம் எடுத்தா படம் ஓடும்? சத்தியமா ஓடாது. ஒரு பொண்ணை தொட்டாவது பார்த்துக்கியா? இப்படி மட்டும் ஏதாவது ஆச்சும் மவனா உள்ள. என்னை லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தினல, அதான் கோவத்துல கோத்து விட்டேன். கோர்த்து? பயங்கரமான வெர்ஜின் ரவுடியாடா நீ. அசிங்கமா இல்ல உனக்கு? எருமை எருமை திண்டமா ஒரு வாழ்க்கை, பொண்ணே இல்லாம. ஓய் இவ்வளவு பேசிட்டு இருக்கல உன்ட்ட தானே எருவு மாட்டுல மழை பெஞ்ச போய் நிக்கிற. முத்து சார், ரொம்ப திட்டாதீங்க. பார்க்க முடியாம பாவம் அழுகுறாங்க. என்னையா கோத்து விடுற? கார்த்திக் ப்ளீஸ் சும்மா இரு, விளையாடாது. சரி சார், நான் ஒருத்தங்க குத்துக்கலாட்ட நிக்கிறேன்னு காலத்தில் பண்ண வேண்டியதை பண்ணியிருந்தா இப்படி கண்டவங்க கிட்டலாம் பேச்சு வாங்க வேண்டாமேன்னு கயல் மேடம் ஃபீல் பண்ணுறாங்க. பண்ணி தொலைஞ்சிருக்க வேண்டியதானே ஒரு கல்யாணத்தை. அப்படியே பண்ணிட்டாலும். கார்த்திக் ப்ளீஸ் சும்மா இரு. நான் இன்னும் உன்னை லவ் பண்றேன், புரிஞ்சுக்கோ. அதை சொல்ல தான் வந்தேன். என்னால உன்னை மறக்க முடியல. கார்த்தி, அவதானே என்ன ஹீரோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டா? கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு. ஹீரோ ஆனதும் முதல்ல கல்யாணம் தான் சொல்லிரு. இப்ப போடுங்க சார் பாட்டை. போட்டுடலாம். என்னோட 20 வருஷ கலைப்பயணத்தில் இந்த மாதிரி ஒரு தத்தி தருதலைகளை நான் பார்த்ததே இல்லை. பஞ்ச் ஆஃப் இடியாட்டிக் மோரான்ஸ். ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வாத்து கூட்டத்தில் ஊர்னி, ராசு, செந்தில், காசி, வெட்டுக்குமார் இவங்கெல்லாம் இந்த பக்கம் வாங்க. சேது இந்த பக்கம் வா.
இந்த மொத்த கூட்டத்துக்கும் தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் நடிப்பு வராது. பீரியட். அதுலயும் மற்றவங்களை கூட அட்மாஸ்பியர்ல நிக்க வைக்கலாம். ஆனா இவன் இருக்கானே, இவனை ஒரு ஃப்ரேம்ல ஓரமா கூட நிக்க வைக்காத. டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே சார். திஸ் பகர் இவன் இருக்கானே, நான் இதுவரைக்கும் பார்த்ததிலேயே ரொம்ப கேவலமான மோசமான ஒரு நடிகன். ஆனா நடிக்கிறான். இவனுக்கு அழுகிற மாதிரி ரொமான்ஸ் பண்ற மாதிரி ஏதாவது சீன் இருக்கா? ரெண்டுமே இருக்கு. ரொம்ப கஷ்டம். ஷூட்டிங் அப்ப கூடவே இருந்து அடிச்சு துவைச்சோம்னா ஏதாவது தெரியுதான்னு பார்க்கலாம். பட் அதர் than that you can start the shooting. சார் அமைச்சிரு. சார் ஃபர்ஸ்ட் ஷாட்டு கிளாப் அடிச்சு அப்படியே ஸ்டார்ட் பண்ணி வைங்க. படம் ஃப்ளாப் ஆகும் தெரிஞ்சே பூஜை போடுற முதல் ப்ரொடியூசர் இந்த உலகத்திலே நான் தான். இல்லை கிளாப் நிறையா தள்ளி நில்லுங்க சார். வள்ளிண்ணே இங்கே வாங்க. முதல் ஷாட்டு கிளாப் அடிச்சு படத்தை ஸ்டார்ட் பண்ணி வைங்க. வாங்கண்ணே. ஆசை வந்து யாரை விட்டுச்சு பேபி, ஆக இப்போ உழப்பு கெட்டுச்சு பேபி. சட்டிக்குள்ள இருந்தா தானே அகப்பையும் அல்லுண்டா. காலம் ஆனாலும் போனாலும் மாறாது தீராது மோகம் வந்ததும் போகாது. யாரும் காணாத மாயங்கள் பிரபல உலகம் தினம் கலகம் தேவை என்று தேடியே கால்கள் செல்லும். வெட்டியாயிக்கிறான் கல்லெறிஞ்சு குட்டைய குழப்புறான். நாயா நரியும் குறைக்கிறான் பாரு, காச கரியா கரைக்கிறான். காலமானாலும் 28 வாட்டி எரிச்சிட்டோம். நீங்க பண்ண கொலை தானேங்க. ப்ளீஸ் மாஸ்டர் ஒரு கிரைம் எக்ஸசைஸ் சொல்லி கொடுங்க. அவளைங்க இந்த பக்கம் ஆளே காணோம். இப்போ வந்து ஷூட்டிங்கை பார்த்துட்டு போக சொல்லு. போதும் மாஸ்டர் அழுகிற எக்ஸசைஸ் சொல்லி கொடுங்க. சார் மழை வர போகுது, டேக் போலாம் ப்ளீஸ். லைட் போடுற மாதிரி எடுக்க சொல்லல. டைம் ஆகுது சார், ப்ளீஸ் சார் போலாம் சார். சார் டேய் என்ன பேசுறீங்க? அந்த ப்ளூடூத் மட்டும் பிரச்சனைன்றாயா? ஏய் லைட் ஆன். இந்த டயலாக் அப்புறம் சேது என்ட்ரி. ஏய் சேதுங்க மாஸ்டர் சேதுங்க. டேய் அருவா மவனே, அங்க ஷார்ட் ரெடி தேடிட்டு இருக்காங்க. இங்க என்னடா பண்ற? ஸ்டூபிட் கூக வந்து தொலை. ஏய் நீங்க பாத்தி கடைசிங்க. அண்ணே என்னண்ணே ஸ்கூல் வந்து சொல்கிற மாதிரி அசிங்கப்படுத்திட்டு போகிறானே, கஷ்டமாக இருக்குண்ணே. ரவுடியா இருக்கிறத விட ரவுடியா நடிக்கிறது தாண்டா கஷ்டம். ராஜாவாக நீ இருந்தா என்ன, பூஜா தூக்கி ஆகணுண்டா தம்பி. குரங்கு வித்த காட்ட ஆசைப்பட்ட குட்டி கரணம் போடணுண்டா. என்ன சொல்றான் பாருடா. செகண்ட்ரா வழக்கு பிடிக்க ஆரம்பிச்சா. நிஜமாலுமே அடிக்கிறா சார். லூசாயா நீ?
மட்டும் தான் அடி வாங்கியிருக்கேன். தலைவா, what happened? அழுக்கி விழுந்துட்டேன். What? எப்படி குளிக்கும்போது. எல்லாம் சேர்ந்தா குளிச்சிங்க? கார்த்தி, இன்னும் 3 மாசத்துல கல்யாணம் எனக்கும் சேதுக்கும். அம்மா பேசிருச்சு. இப்ப சந்தோஷமா? இந்த படம் ஓடலைன்னா கூட நீ இன்னொரு படம் எடுத்துக்கலாம். ஆனா என் வாழ்க்கை, ஐ எம் ரியலி சாரி. நான் நிஜமாவே உன்னை லவ் பண்ண. நான் லெட்டர் கொடுத்தப்பவே வேணாம்னு சொல்லியிருக்கலாம்ல. நான் ஒன்றும் சினிமாவில் வர ஹீரோயின் மாதிரி இல்லை. எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்க. 4 நாள் அழுவேன். அதுக்கப்புறம் சேதுவையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிடுவேன். எங்க இருந்தோ வந்து என் லைஃபை என்னமோ செஞ்சுட்டு போறேன். போயிரு. நானும் சினிமாவில் வர ஹீரோ மாதிரி இல்லை. சேதோட சண்டை போட்டுன்னு கூட்டு போய் கல்யாணம் பண்ணுறதுலாம் என்னால் சத்தியமாக முடியாது. ஆனால் பண்ணணும்னு தோணுதே. பார்ப்போம். இன்னும் 3 மாதம் இருக்குல்ல. வருகிறார் ஆக்குமார். வரும் வெள்ளி முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நம்ம படம் ரிலீஸ் ஆனா மதுரை கத்திவாலு சேது யாரு தமிழ்நாட்டுக்கே காட்டுறோம். மதுரை வரலாற்றிலேயே ஏன் தமிழகத்திலேயே ஏன் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரே மாநகரத்தின் அனைத்து திரையரங்குகளிலும் ஒரே படம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது. இதுதாங்க முதல் முறை. பார்த்தாலும் இவன் மூஞ்சாவே இருக்கியா. மதுரை முழுக்க சித்திர திருவிழா மாதிரி விழா காலம் பூண்டிருக்கு. எங்க பார்த்தாலும் சேது சேது சேது. ஆமா, அது என்ன படத்துக்கு ஆகுமார்னு பேர் வச்சிருக்காங்க? அசால்ட் குமார். நமக்கு அசால்ட் சேதுன்னு பேர் இருக்குல்ல. அசால்ட்ங்கிறது இங்கிலீஷ் வார்த்தையா. இங்கிலீஷ்ல படம் பேர் வச்சா நிறைய படி கட்டுமா. எங்க தியேட்டர்ல நாங்க ஷாருக் கான் படம் தான் ரிலீஸ் பண்ணுவோம். எங்களுக்கும் ஆள் தெரியும். உங்களால ஆனதை பார்த்துக்கோங்க. கிளம்புங்க கிளம்புங்க. நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது. சரிங்க. அடுத்த 1 வருஷத்துக்கு உன் தேட்டர்ல எங்க படம்? கண்டிப்பானே. ஏன் படம்டா? தோத்துறக்கூடாது. தோத்தா அசிங்கம். நம்ம ஊர்ல வீடு வீடா போய் டோக்கன் கொடுத்தாச்சு. வெள்ளிக்கிழமை 3 மணி ஷோ, ஞாயிற்றுக்கிழமை 6 மணி ஷோ. 2 இடம் வந்து படம் பார்க்கணும்னா 2 ஷோவா? ஐயோ, வெள்ளிக்கிழமை நான் வேலைக்கு போகணுமே. நீ போட்டு வந்து பாருங்க, ஓகேவா? ஆளுகளை தேட்டருக்கு அழுத்து வர திருப்பி கொண்டு விடுறதுக்கு வண்டி ரெடி பண்ணியாச்சு. ஜாலியாவது படம் பார்த்துட்டு வந்துருதா. எல்லாம் டெய்லி வர்றேன், புரியுதா? அது மட்டும் இல்லைண்ணே, படம் பார்க்க வரவங்களுக்கு பிரியாணி சரக்கு சைடிஷ்னு எல்லாத்துக்கும் படம் பட்டு வடா பண்ணியாச்சு. ஏய், 150 டிக்கெட் இருக்கு. ஒரு ஆள் மிஞ்சக்கூடாது. சங்க அறுத்து போடுவேன். பணத்தை புதுமுக நடிகர் சேது தாங்க ஆக்குமார் படத்தின் ஹீரோ. ஒரு புதுமுக நடிகருக்கு இப்படி ஒரு மாஸ் ஓப்பனிங் ஆனு மொத்த கோடம்பாக்கமும் ஆச்சரியத்துல இருக்கு. இந்த கேள்விக்கான பதில் தாங்க நாளைக்கு ரிலீஸ் ஆக போற ஆக்குமார் படம்.